அமெரிக்காவில் காஞ்சரிங் திரைப்படத்தில் வந்தது மாதிரியே ஒரு பொம்மைக்குள்ள பேய் புகுந்துக்கிட்டு காவு வாங்க காத்திருக்கும் சம்பவம் ஒன்று நிஜமாவே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஹாலிவுட்டில் வெளியான காஞ்சரிங் திரைப்படத்தை கண்டிப்பாக பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. அதில் ஒரு பொம்மைக்குள்ள பேய் ஒளிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கவங்கள கொல்லும். அந்த கதையை இனி யாருமே கற்பனை கூட சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா நிஜமாவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. சமீபத்தில் காஞ்சரிங் திரைப்படத்தில் வர்றது மாதிரியே ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்திருக்கு. அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் கர்க் மற்றும் டானா ஆகிய 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க. இவங்க ஒரு முறை வடக்கு நியூயார்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் ட்ரெக்கிங் போயிருக்காங்க. அங்கே ஒரு குகை பக்கத்தில் போகும்போது அங்கே ஒரு பொம்மை கீழே கிடந்ததை 2 பேருமே பார்த்துருக்காங்க. அதை அவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவு செஞ்சுட்டு வீட்டுக்குமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போலேருந்து அவங்களுடைய வீட்டில் ஏதோ அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா உணர்ந்திருக்காங்க. ஒரு நாள் 2 பேருமே வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கால் தடங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. இதனால பயந்து போன 2 பேருமே வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மோஷன் ஆக்டிவேஷன் கேமரா ஒன்று மாட்டி வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள. அதாவது அசைவு இருந்தால் கண்டுபிடிக்கும் கேமராவை தான் மோஷன் ஆக்டிவேஷன் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் அவங்க வீட்டில் பொருத்தி இருக்காங்க 2 பேருமே. அப்போது அவங்க குகையிலேருந்து கொண்டு வந்த பொம்மை தானாக நகர்ற மாதிரி பதிவாகி இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைஞ்சு போகிறாங்க. மறுநாளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேய் ஓட்டக்கூடிய நபரை கொண்டு வந்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேய் ஓட்டக்கூடிய நபரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பரிசோதனைலாம் செஞ்சு பார்த்துட்டு இந்த பொம்மையால் தான் பிரச்சனை, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசாமல் பேராநார்மல் மியூசியத்துக்கு கொண்டு போயிடுங்க, ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. அவங்களும் அங்கே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு திரும்பி வந்துடுறாங்க 2 பேருமே. அங்கே தன்னுடைய வேலையை காட்டியிருக்கு அந்த பொம்மை அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த பொம்மைக்குள்ளே நிஜமாவே பேய் இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் ஒத்துக்குவீங்க. இப்போ நான் தொடர்ந்து சொல்ல போகிறது கேட்டால், ஒரு நாள் அந்த மியூசியத்தில் இருந்தவர் அந்த பொம்மை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாயில் ரத்தம் வந்தபடி உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காராம். அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க பக்கத்தில் இருந்தவங்க. இந்த செய்தி இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வேகமாக பரவிட்டு இருக்கு. பேய் திரைப்படங்களில் வர்றது மாதிரியே இந்த மாதிரியான ஒரு உண்மையான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பலரையும் பார்த்தீங்கன்னா பயத்தில் ஆழ்த்தி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, உண்மையாலுமே அந்த பொம்மைக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியலையாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது நிஜமாவே உண்மையான அனபெல் பேயா இருக்குமோ, அனபெல் கூட இதை தழுவிதான் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருக்காங்களாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.